Hi everyone, this is Vaishu. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ இட்ஸ் அபவுட் ஒன் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் ஹேப்பனிங் இன் கெனடியன் இமிக்ரேஷன். ஒரு மேஜர் அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக டெம்பரரி ரெசிடென்ஸை கவுண்ட்டை குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு நியூஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக். ஸோ அதை தொடர்ந்து எல்எம்ஐயில் ஒர்க் பர்மிட்டில் பிஎன்பியில் நிறைய சேஞ்சஸ் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ விசிட்டர் விசாக்கும் அந்த சேஞ்சஸ் அப்டேட் ஆகிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். எதனால் இது கொடுத்துருக்காங்க, இது யார் அஃபெக்ட் பண்ண போகுது, இதுக்கான மாற்று வழி சொல்யூஷன் என்ன, வேறு என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கெனடியன் லைஃப் ஸ்டைல் பற்றி, கனடா இமிக்ரேஷன் நியூஸ் பற்றி உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு குவிக்காக அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ எதனால் இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமோட கம்ப்ளீட் ஓவியோ என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்ன ப்ரோக்ராம்னா விசிட்டர் விசா டு ஒர்க் பர்மிட் ப்ரோக்ராம். அதாவது விசிட்டர் விசாவாக நீங்கள் கனடாவில் வந்துட்டு ஒரு ஜாப் ஆஃபர் வாங்கி அது மூலயமா நீங்கள் ஒர்க் பர்மிட்டாக கன்வெர்ட் ஆகிறது தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இது எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 2020 பேண்டமிக் டைமில் லான்ச் ஆனது. விசிட்டர் விசாவாக கனடாக்குள்ளே வந்துட்டு ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால திரும்பி போக முடியாமல் இருந்த நிறையா ரெசிடென்ட்ஸ்க்கு ஃபினான்ஷியலாக நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக கனடா லான்ச் பண்ண ப்ரோக்ராம் தான் இந்த விசிட்டர் விசா டு ஒர்க் பர்மிட் ப்ரோக்ராம். அந்த டைமில் இந்த ப்ரோக்ராம் லான்ச் ஆனப்போ இட் வாஸ் வெரி பாப்புலர் அண்ட் அதில் நிறையா அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது மூலிமா நிறைய பேர் பெனிஃபிட்டும் ஆனாங்க. சொல்லப்போனால் இந்த ப்ரோக்ராம் லான்ச் ஆகிட்டு அடுத்த ஒரு 6 months to 1 year இமிக்ரேஷன் ஸ்பீடப் ஆச்சு. நிறையா அப்ளிகேஷன் சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணாங்க. ஸோ இது ஒரு மேஜர் அப்டேட் தான் அந்த டைமில். பட் அதுக்கப்புறம் இந்த ஒரு 4 to 5 years இந்த ப்ரோக்ராமை நிறையா அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா ஃபேக் எல்எம்ஏஎஸ் செல் பண்ணுறதாகட்டும், இல்லை நிறையா ஃபேக் ஏஜென்ட்ஸ், கன்சல்டன்சிஸ் இதனால் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ மேஜராக இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்னு பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து Feb 2025 வரைக்கும் வேலிடாக தான் இருந்துச்சு. பட் ரீசெண்டாக டெம்பரரி ரெசிடென்ஸோட கவுண்ட்டை ரெடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து ஒர்க் பர்மிட்டில், எல்எம்ஐயில், அப்புறம் பிஎன்பிலையும் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு கனடாவில். ஸோ இப்போ அதை தொடர்ந்து விசிட்டர் விசாலையும் இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கெனடியன் எம்ப்ளாயர்ஸ் வந்து கெனடியன்ஸ் ஹையர் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் ப்ரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இந்த அப்டேட் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட். யூஸ்வலாக ஒரு டைம்லைன் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை சீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் எப்போயுமே கனடா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி வந்திருக்க அப்டேட் வந்து இம்மீடியட் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்து இன்றைக்கே அந்த ப்ரோக்ராமை பேன் பண்ணது வந்து இது வரைக்கும் கனடா இமிக்ரேஷனில் நடக்கவே இல்லை. இந்த மாதிரி உடனடியாக எந்த ப்ரோக்ராமையும் அவங்க பேன் பண்ணதே கிடையாது. ஸோ இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இதுக்கப்புறமும் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. அதாவது ஒரு டைம்லைன் கொடுக்காம இல்லை ஒரு டைம்லைன் கொடுத்து மேஜர் சேஞ்சஸ் ஒர்க் பர்மிட்லேயே ஆகட்டும், இல்லை பிஆர் அப்ளிகேஷன்ஸில் எதில் வேணாலும் இந்த மாதிரி சேஞ்சஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி மான்ட்ரியல் ப்ரோக்ராம் வந்து அதாவது எல்எம்ஐயவே பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த 6 monthsக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் September 3rd அடுத்த 6 monthsக்கு எல்லாமே எந்த லோவேஜ் எல்லாமே ப்ராசஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கண்டினியூஸாக மற்ற ப்ராவின்சஸ்க்கும் அப்ளை ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டாரியோக்கு, ஆல்பர்ட்டாக்கு எப்போ வேணாலும் எல்எம்ஏஎஸை, லோவேஜ் எல்எம்ஏஎஸை முக்கியமாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் எல்எம்ஏக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை உங்கள் ஒர்க் பர்மிட்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்க வேணாம். டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி அப்ளிகேஷனை நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள். அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சேஞ்ச் யாரை அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். ஆப்வியஸ்லி விசிட்டர் விசாவில் கனடாக்குள்ளே வந்துட்டு இப்போ ஆல்ரெடி கனடாக்குள்ளே இருந்து ஒரு ஜாப் ஆஃபர் சீக் பண்ணிட்டோ இல்லை ஒர்க் பர்மிட் எப்படி மாற்றலாம் அப்படின்ற சிச்சுவேஷனில் இருக்க ரெசிடென்ட்ஸ்க்கு இது ஒரு மேஜர் ஹிட் தான். ஏன்னா அவங்க நிறையா ஆல்ரெடி செலவு பண்ணியிருப்பாங்க. ஜாப் ஆஃபர் தேடுறதாகட்டும், இங்கே இருக்கிறதுக்கான செலவு, ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லேருந்து எக்கச்சக்கமாக செலவு பண்ணியிருப்பாங்க கன்சல்டன்ட்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு மேஜர் செட்பேக்குன்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இமிக்ரேஷன் கன்சல்டன்ட்ஸ்க்கு, ஏஜென்ட்ஸ்க்கு
இவங்களுக்கும் கண்டிப்பாக இது ஒரு மேஜர் ஷாக்காக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஒரு எல்எம்ஐயை செல் பண்ணுறது கிட்டத்தட்ட 20,000 30,000 வரைக்குமே போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் கூட நிறைய போஸ்ட் பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த பர்ட்டிகுலர் என்ஓசிக்கு எல்எம்ஏ இருக்குது, லைக் ஹூஎவர் இஸ் வில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் பார்க்கலாம். அது சில பேர் இல்லை, நிறைய பேர் அது ஃபேக்காக தான் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக அவங்களோட பிஸ்னஸில் இது அஃபெக்ட் பண்ணும். ஆனால் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கனடாவில் ஆல்ரெடி இருக்க ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ் இல்லை பிஆராக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போது எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ விசிட்டர் வீசாவில் இருக்கவங்க டெம்பரரி ரெசிடென்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து லோ வேஜ்லேயே அவங்கள ஹையர் பண்ண முடியும். அதனால் அவங்க பெர்மனெண்ட் ரெசிடென்சியோ இல்லை ஒரு ஓப்பன் ஒர்க் பர்மிட் ஹோல்டரையோ அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து யூஷுவல் வேஜ் தான் நம்ம கொடுக்க முடியும். பட் இந்த மாதிரி விசிட்டர் வீசாவில் ஜாப் வந்து வேணும்னு டெஸ்பரேட்டாக இருக்கவங்களுக்கு லோ வேஜ்லேயே அவங்க ஹையர் பண்ண முடியும். ஸோ இந்த சிஸ்டமை இனிமேட்டு எம்ப்ளாயீஸ் அப்யூஸ் பண்ண முடியாது. இது வந்து கண்டிப்பாக இப்போ இருக்க கரண்ட்டாக பெர்மனெண்ட் ரெசிடென்ட்ஸ்க்கு ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ்க்கு இது வந்து ஒரு மேஜர் பாசிட்டிவ் இம்பேக்டாக இருக்கும்னு நம்பலாம். பட் இப்போ இருக்க விசிட்டர் வீசாவுக்கு என்ன சொல்யூஷன்? அதாவது விசிட்டர்ஸாக கனடாக்குள்ளே வந்துட்டோம், இப்போ திரும்பி ஹோம் கண்ட்ரிக்கு போக முடியாது, நிறையா செலவாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து பெஸ்ட் மெத்தட் ஃப்ளாக் போலிங் தான். நீங்கள் கனடாவை விட்டு வெளியில் போயிட்டு பார்டரில் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இமிக்ரேஷன் ஆஃபீஸரை நீங்கள் டைரெக்டாக மீட் பண்ணி இன்டர்வியூ மூலிமா உங்களோட ஒர்க் பர்மிட் அப்ரூவ் ஆகும். அதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலிட் ஜாப் ஆஃபர், அப்புறம் உங்களுக்கு வேலிட் எல்எம்ஐஏ, இஃப் இட் இஸ் நாட் அன் எல்எம்ஐ எக்ஸாம் ஜாப், அப்புறம் மற்ற டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பர்மிட் வாங்கிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஈஸி மெத்தடுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ இருக்க சிச்சுவேஷனில் எல்எம்ஐஏஸும் சரி இல்லை ஒர்க் பர்மிட்ஸும் சரி டஃப்பாக தான் போயிட்டுருக்கு. ஸோ முன்னாடி இருந்த மாதிரி இந்த மெத்தட் ஈஸி கிடையாது. 100% உங்கள் ஒர்க் பர்மிட் அப்ரூவ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்கும் எந்த விதமான குவாரண்டியும் கிடையாது. ஸோ இந்த பேனுக்கு அப்புறம் விசிட்டர் விசா டு ஒர்க் பர்மிட் கம்ப்ளீட்டாக எராடிகேட் ஆகிடும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃப்ளாக் போலிங் மெத்தட் இருக்கிறதுனால அதுவும் கண்டிப்பாக அதை வைப் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியாவிலேருந்து நீங்கள் கனடாவுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டில் ஏஜென்ட்ஸ் வில் ஸ்டில் ஆஸ்க் யூ டு கம் ஆன் அ ஒர்க் விசிட்டர் வீசா. இங்கே வந்துட்டு ஒரு ஜாப் ஆஃபர் வாங்கிட்டு நீங்கள் போர்ட் ஆஃப் என்ட்ரிக்கு போயிட்டு இந்த ஃப்ளாக் போலிங் மெத்தட் மூலிமா நீங்கள் வாங்கிட்டு மறுபடியும் உள்ளே வருவீங்க. இந்த மெத்தடை இந்த ஃப்ளாக் போலிங் இருக்க வரைக்கும் இந்த மெத்தடை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ண முடியாதுன்னு கனடியன் கவர்மெண்ட்க்கும் தெரியும். ஸோ எப்போ வேணாலும் இந்த ஃப்ளாக் போலிங் மெத்தட்லேயும் கண்டிப்பாக சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. அதுலேயும் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இருக்க காம்ப்ளிகேஷன்ஸை விட இன்னமும் அதிகமாக காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதில் வந்து எக்ஸாக்டாக கிளாரிட்டி கொடுக்கல. இன் கம்மிங் டேஸ் இந்த மெத்தடோட அப்டேட்ஸும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு அப்புறம் தான் ஒர்க் பர்மிட் எந்தளவுக்கு டஃப்பாக போகுது, 2024 இமிக்ரேஷன் நமக்கு பாசிபிளாக என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ stay tuned for any new updates about Canadian immigration. So visitor visa ban பற்றி ஒரு clarity கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். So that's it, we have come to the end of this video. இதுக்கு மேலே வர சேஞ்சஸ் பற்றின எந்த அப்டேட்ஸ் பற்றியும் நீங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு தெரியறதுக்கு ப்ளீஸ் subscribe, like, share and comment, and that's it. Thank you so much. Meet you in my next video.